வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பாக்கம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு பாலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இக்கோவில் கிழக்கு நோக்கிய நிலையில் வடக்கு பகுதியில் 2 நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது. ராஜகோபுரத்தின் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி உள்ளது. கோவிலின் தெற்கே கோவில் குளம் உள்ளது. ஆவுடையார் மீது மூலவர் மிக சிறியவராக காட்சியளிக்கிறார். கருவறையின் நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். அம்பாள் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார். அம்பாள் அபயவரத ஹஸ்தத்துடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். பிரகாரத்தில் மகா கணபதி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், நாகர்கள், சிவன் மற்றும் மாணிக்கவாசகர் சன்னதியுடன் நடராஜர், நவக்கிரகங்கள் மற்றும் பைரவர் சன்னதிகள் உண்டு. இக்கோவில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இக்கோவில் கடந்த சில ஆண்டுகளாக செங்கற்களால் கட்டப்பட்டது. கருவறையில் ஏகதள வேசர விமானம் உள்ளது. மூலக்கோவில் பல்லவர், சோழர் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம். மேலும் கோவில் செங்கற்கள் மற்றும் சிமெண்ட் கான்கிரீட்டால் முற்றிலும் புனரமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர் துதிகளை தவிர இதன் தொன்மையை நிரூபிக்க எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. காஞ்சி புராணத்தின்படி ஒருமுறை சிவன் ஆகம விவரங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். ஆகம விதிப்படி பூஜைகள் செய்தால் ஏற்றுக்கொள்வதாக சிவன் கூறினார். உடனே அம்பிகை ஆகம விதிப்படி அவரை வணங்க விரும்புவதாக சொன்னாள். எனவே அம்பிகை காஞ்சிபுரம் வந்து ஒரு மாமரத்தடியில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாள். மாமரத்தடியில் சிவலிங்கம் வடிவில் சிவன் தோன்றினார். அம்பாள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார். அவளுடைய பக்தியை சோதிக்க சிவபெருமான் நதியை வெள்ளத்தால் மூழ்கச் செய்தார். சிவலிங்கத்திற்கு சேதம் ஏற்படாமல் இருக்க அம்பாள் உடனடியாக சிவலிங்கத்தை தழுவினார். அம்பாளின் பக்தியில் திருப்தி அடைந்த சிவன் தரிசனம் அளித்ததோடு 2 நாளி நெல்லையும் கொடுத்து ஆசிர்வதித்தார். அம்பாள் அந்த 2 நாளி நெல்லை கொண்டு 32 அறங்கள் தர்மங்கள் செய்தாள். அதனால் சிவன் தழுவக்குழந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் போன்றவற்றில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சந்திராஷ்டம தோஷம் நீங்க பக்தர்கள் அம்பாளிடம் 17 நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுகின்றனர். இக்கோவில் பாக்கம் கிராமம் பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருநின்றவூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.